ஸ்ரீ சக்தி கல்லூரியில் வேளாண் திருவிழா 2025 துவங்கியது. கோவை எல்&டி பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி பொறியியல் மற்றும் வேளாண் திருவிழா 2025 துவங்கியது. விழாவிற்கு சக்தி கல்லூரியின் தலைவர் டாக்டர் தங்கவேல் தலைமை வகித்தார். இணை செயலர் சீலன் முன்னிலை வகித்தார். 2 நாள் நடைபெறும் வேளாண் திருவிழாவை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசுவாமி, ராயல் கேர் மருத்துவமனை தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். இந்த 2 நாள் திருவிழா விவசாய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் செழுமையை கொண்டாடும் அதே வேளையில் தொழில்கள் தங்கள் புதுமையான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு துடிப்பான தளமாக செயல்படுகிறது. 2018ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டதிலிருந்து வேளாண் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் இதன் அளவிலும் முக்கியத்துவத்திலும் வளர்ந்து வருகிறது. 2025 பதிப்பும் பல்வேறு சிறப்புகளுடன் உள்ளது. 2 நாட்களும் வேளாண் திருவிழாவில் வேளாண் வர்த்தக கண்காட்சி மற்றும் தமிழ் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. நாட்டு மாடுகள், காளை மற்றும் நாய் கண்காட்சிகள், சிறந்த எருமை, சிறந்த காங்கேயம் காளை மற்றும் கிடாரி போட்டிகள், சண்டை சேவல் கண்காட்சி, ரேக்லா ரேஸ் மற்றும் குதிரை பந்தயம், கலாச்சார நிகழ்வுகள், 100க்கும் மேற்பட்ட விவசாய தயாரிப்புகள் விற்பனை மற்றும் சேவைகளின் கண்காட்சி தளங்கள், 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உட்பட 15,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். இது குறித்த கல்லூரியின் இணை செயலர் சீலன் கூறும்போது, மருத்துவ தாவரங்கள் மற்றும் மூலிகை தோட்டக்கலை குறித்த கருத்தரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. இது விவசாயிகள் மற்றும் ஆர்வலர்களுக்கு தேவையான நுண்ணறிவுகளை வழங்கும் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. வேளாண் திருவிழாவின் முக்கியத்துவத்தை அதிகரிக்கும் வகையில் ஸ்ரீ சக்தியின் வேளாண் பொறியியல் துறை, விவசாயிகள் குறைதீர்ப்பு பிரிவு மற்றும் வேளாண் ஆலோசனை அமைக்கப்பட்டுள்ளது. இது விவசாயிகளின் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கும் நிபுணர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் எடுக்கப்பட்ட ஒரு தனித்துவமான முயற்சியாகும். ஸ்ரீ சக்தியின் விவசாய பொறியியல் மாணவர்களுக்கு விவசாயிகள் மற்றும் தொழில்துறை நிபுணர்களுடன் கலந்துரையாடி நடைமுறை வெளிப்பாட்டை பெறுவதற்கும் புதுமையான யோசனைகளை தூண்டுவதற்கும் இந்த நிகழ்வு ஒரு சிறந்த வாய்ப்பாகும் என்றார்.